நாயகனை சிலை வடிவில் நாட்டி வைத்த சைவர் திரு கோவிலுக்குள் நான் சென்றேன் தோழி. அவன் குரல் அங்கே கேட்கவில்லை தோழி. தூய நபி நாயகத்தின் சொல்லறிய அல்லாவின் வாயிலுக்குள் சென்று வந்தேன் தோழி. எந்த மாணவன் குருவிற்கு வேலை வைக்கிறானோ அவன் தான் சிறந்த மாணவன் குரு கத்துக் கொடுத்திருப்பாரு. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு துளி நீர்ல ஆரம்பிக்கக்கூடிய இந்த மனித வாழ்க்கை ஒரு பிடி நீர்ல முடிஞ்சு போயிடும். இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதா மாத்தணும்னா குருவினுடைய பாதங்களை போய் பற்றி கிடுங்க. நம்ம என்ன பண்ணிடுறோம்னா கோயில்ல ஒரு 100 ரூபாயை போட்டாக்கா நம்மளுடைய வேண்டுதல்ல சரியாயிடுதுன்றோமே, கரெக்டா? அப்ப யாரப்பா கேட்கணும்னா சார், மகாபாரதத்துல கிருஷ்ணருக்கு துரியோதனனும் நண்பன், கிருஷ்ணருக்கு துரியோதனனும் சொந்தக்காரர், அர்ஜுனனும் சொந்தக்காரர். இப்ப மகாபாரத யுத்தம் வரும்போது கிருஷ்ணர் யார் பக்கம் பான்ற ஒரு கேள்வி வருது. துரியோதனன் பக்கம். ஏன்னா 2 பேருமே சொந்தக்காரங்க, 2 பேர் கேட்டாலுமே கொடுக்கணும். துரியோதனனும் போறான், அர்ஜுனனும் போறான். கிருஷ்ணர் நடுவுல இருக்க. இந்த கதையெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க, படுத்திருப்பாரு, இந்த கதையை கேட்டிருக்கோம்ல. இப்ப துரியோதனனுக்கு ஒரே பயம், அர்ஜுனன் என்ன கேட்க போறானோன்னு. ஏன்னா படைகள் எல்லாம் கேட்டுட்டானா நம்ம தோத்துருவோமேன்னு. அர்ஜுனன் என்ன தெரியுமா கேட்டாரு கிருஷ்ணர் கிட்ட? கிருஷ்ணா, உன்னுடைய சங்கை மட்டும் கொடுன்னா. பாஞ்சச்சன்யம்னு கிருஷ்ணருடைய சங்கு, உன்னுடைய சங்கை மட்டும் கொடுன்னு. துரியோதனனுக்கு சந்தோஷம், இவனுக்கு கேட்கவே தெரியல. கிருஷ்ணா, உன்னுடைய காலார் படை, தேர்ப்படை, வீரர்கள் அத்தனை பேரும் என்கிட்ட கொடுத்துரு. சங்க அவன் தானே வச்சுக்கிட்டு, சங்க வச்சு நான் ஒண்ணும் பண்ண போறதே இல்ல, அவன்கிட்ட சங்க கொடுத்துருன்னு போயிட்டாரு. இங்க எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் தெரியுமா? இந்த சங்க விட்டுட்டு கிருஷ்ணர் இருக்க மாட்டாரு, கரெக்டா? பாஞ்சஜன்யம்ன்ற சங்க விடுத்து கிருஷ்ணர் இருக்க மாட்டாரு. மகாபாரத யுத்தத்துல யாரு சங்கை ஊதுகிறார்களோ அவர்கள் தான் யுத்தத்தை நடத்துவதாக அர்த்தம். கௌரவர் சேனையில பீஷ்மர் சங்கு ஊதுவார். எதிரில் இருக்கக்கூடிய பாண்டவர் பக்கம் தர்மன் தானே சங்க எடுத்து ஊதணும். தர்மன் ஊத மாட்டார், கிருஷ்ணர் தான் தன்னுடைய பாஞ்சஜன்யம்ன்ற சங்க ஊதுவார். என்ன தெரியுமா அர்த்தம்? அங்கு பீஷ்மர் போரை நடத்துகிறார், இங்கு நான் வழி நடத்துகிறேன் என்று கிருஷ்ணரையே தன் பக்கமாக அர்ஜுனன் இழுத்துட்டு வந்துட்டான். அவன் படைகளை எல்லாம் துரியோதனன் கேட்டான். ஆனா அர்ஜுனன் என்ன தெரியுமா பண்ணா? சின்னதா சங்க வாங்கி எனக்கு கிருஷ்ணனே வேணும்டா. இறைவனையே யார் போய் பற்றி கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை தான் வழிகாட்டுவார், இறைவனே வழிகாட்டுவார். நான் எப்படின்னா சார், ஒரு ராஜா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சத்திரம் வச்சு எல்லாருக்கும் எல்லாம் எடுத்துக்கலாம், பொன் பொருள் அது இதுன்னு வச்சிருக்காரு எல்லாத்தையும். ஒரு வயதான பாட்டி வந்தாங்க. இதுல எதுவுமே எனக்கு வேணாம், எனக்கு தேவையானது இது எதுவுமே இல்ல, உங்க ராஜாவை வர சொல்லு, நான் ராஜா கிட்டதான் கேட்பேன். நான் அந்த பாட்டி, ராஜா யானையில வராரு, அந்த அம்மாரில யானையில வராரு. இந்த பாட்டி போய் என்ன பண்ணாங்க, யானையை விட்டு இறங்கி வந்து ஓடி போய் ராஜாவை பிடிச்சுக்கிட்டாங்க. எனக்கு நீதான்பா வேணும்னு ராஜாவை பிடிச்சுக்கிட்டாங்க. எனக்கு இந்த பொன் பொருள் எதுவுமே வேணாம், எனக்கு நீதான் வேணும்னு அந்த ராஜாவை பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த ராஜா அந்த அன்பினுடைய மலையில நினைறாரு. அந்த பாட்டியை அரண்மனைக்கு கூட்டு போய் தன்னுடைய தாயாக கடைசி வரை காப்பாற்றினாருன்னு இந்த கதை வரும். அழகா பாகவத்துல சொல்லப்பட்ட கதை. நம்ம என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா? இந்த பொன்னின் மீதும் பொருளின் மீதும் இந்த பற்றுகள் மீதும் ஆசைப்பட்டு இறைவனை பிடித்துக் கொள்றதுக்கு மறந்தே போயிடுவாங்க. யார் ஒருவர் இதெல்லாம் எனக்கு வேணாம்பா, நான் எனக்கு நீதான்ப்பா வேணும்னு நம்ம போய் இறைவனை அரவணைச்சிட்டோம்னா இறைவன் நம்மளை தத்தெடுத்து பாருங்க. அவருக்கு என்ன வேணுமோ அந்த மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது பாருனா, சார் நமக்கு என்ன வேணும்? நிம்மதி தானே வேணும், கரெக்டா? கடவுள் ஒருத்தருடைய கடவுளை வந்து சொல்லியிருக்காரு, நாளைக்கு உன் வீட்டை விட்டு நான் கிளம்ப போறேன்பா, நாளைக்கு இனிமே இந்த வீட்டுல இருக்கல நான் கிளம்ப போறேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு. இவர் போய் நான் சொல்லியிருக்கேன், நானா முடிவு எடுக்க முடியாது, என் வீட்டுக்காரர் விளக்கு பார்த்தாலும் அடிப்பா, வீட்டுல போய் நான் கேட்டு வரேன். போய் வீட்டுக்காரிட்ட மட்டும் கேட்டுக்காரு, இந்த மாதிரி நான் கடவுள் வீட்டு விட்டு போறேன்றாரு, ஒரு வாரம் தரேன்றாரு, என்ன கேட்கலாம்? அந்த மாதிரி சொன்னாங்க, கேட்கறது கேட்கறது ஒரு 500 பவுன் நகையா கேட்டு வைங்க, தேவைப்படும் 500 பவுனா கேளுங்க. அப்புறம் மறக்காம போத்தீஸ்ல இருந்து 4 பட்டு புடவை மட்டும், அப்படி இந்த பார்டர் பச்சை பார்டர் வச்ச மாதிரி ஒரு 4 பட்டு புடவை. சரி, பொண்ணு கிட்ட கேட்டாரு, என்னமா கேட்கலான்னு. அப்பா எனக்கு நல்ல மாப்பிள்ளையா கேளுப்பா. பையன் கேட்டாரு, அப்பா எனக்கு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட்டும் ஐடி கம்பெனில வேலையும் அமெரிக்கால வீடும் கேளுப்பார். அந்த பாட்டி வந்தாங்க, அவங்க அம்மா வந்தாங்க, இதெல்லாம் கேட்காதப்பா, நம்ம வீட்டுல எப்பயுமே அன்பும் சந்தோஷமும் ஆதரவும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் வீட்டுல இருக்கணும்னு கேளுப்பார். போனாரு கடவுள்கிட்ட, சாமி எங்க வீட்டுல எப்பயுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் நிம்மதி இருக்கணும் சாமி. கடவுள் சொன்னாரு, உங்க வீட்டுல மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் நிம்மதி இருந்துச்சுன்னா நான் ஏன்னா உங்க வீட்டை விட்டு போறேன், நான் எப்பொழுதும் உங்கள் வீட்டிலேயே தங்கி விடுகிறேன்னு இறைவன் அங்கேயே தங்கினார்.
நாயகனை சிலை வடிவில் நாட்டி வைத்த சைவர் திரு கோவிலுக்குள் நான் சென்றேன் தோழி. அவன் குரல் அங்கே கேட்கவில்லை தோழி. தூய நபி நாயகத்தின் சொல்லறிய அல்லாவின் வாயிலுக்குள் சென்று வந்தேன் தோழி. அவன் வார்த்த மொழி கேட்கவில்லை தோழி. மாயவடி வான திரு மால் இருக்கும் சோலையினில் தூயவனை காண வந்தேன் தோழி. அவன் சொல்ல அங்கே கேட்கவில்லை தோழி. பாவம் அதை தீர்த்தருளும் தேவன் அவன் ஆலயத்தில் மண்டியிட்டேன் தோழி. நிலை கொள்ளவில்லை வந்து விட்டேன் தோழி. சித்தம் ஒரு முக்தி பெற பக்தி நிலை முக்தி பெற புத்தனையும் பார்த்து வந்தேன் தோழி. அவன் முன்னரையை காணவில்லை தோழி. என் மனதில் ஊடுருவும் தும்மதியை தீர்த்து மன நிம்மதியை வேட்டுதடி நெஞ்சம். உயிர் தம்மதியை காட்டவில்லை அஞ்சும். காடுமலை நீர் நெருப்பு காற்று மலை வான்முகில்கள் கூடி வர வைத்தவனை காணேன். ஒரு கூடிலந்த பறவை என ஆனேன். பொன்பொருளும் மாளிகையும் பூவுலக மேனிலையும் உன்னிடத்தில் நான் தருவேன் வாராய். உன்னுடைய நிம்மதியை தாராய்னு கண்ணதாசன் ஐயா கேட்டிருப்பாரு. எவ்வளவு கொடுத்தாலும் சார் நைட்டு படுத்தோடி தூக்கம் வரணும்ல, நிம்மதி வரணும்ல. இந்த வாழ்க்கையில பொன்னாலும் பொருளாலும் மட்டுமா இந்த வாழ்க்கைங்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டது பண்ணா? வீட்டுல இந்த அடுப்படியில ஒரு துணி இருக்கும்ல, அடுப்படியில ஒரு துணி இருக்கும்ல, என்ன துணி? யாருமே சொல்றான் நீங்க எல்லாம் அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கறி துணி சூப்பரா தாங்க. இந்த கறி துணி, இந்த கிழிஞ்ச கறி துணி அடுப்படியில இருக்கும்ல, அவனை கை தட்டுங்க, நல்லா தைரியமா சொல்றான் பாருங்க. இந்த கறி துணி தன்னுடைய லைஃப் ஹிஸ்டரிய சொல்லுதான், வரலாற்றை சொல்லுதான். இந்த கறி துணியினுடைய வரலாறு எப்படி பாருனா, இந்த கறி துணி நல்லா இருக்கிறப்ப நல்ல துணியா வச்சுப்போம்ல, அது தன்னுடைய நொந்து போய் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லுது. அரிச காட்டு கழனியிலே கால்கள் செய்த உணவு, இரு கைகள் செய்த கனிவு, குடிசை இருக்கும் விளக்கை போல இலைகள் 2 வரவு, இது இயற்கை செய்த அழகு. பருத்து என்றொரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே அந்த கரிச கழனி மேலே. அது சிரித்த அழகில் காய் வடித்தது சின்ன குழந்தை போலே அந்த வண்ண செடியின் மேலே. பருத்தி எடுத்து திருத்தி பார்க்க பஞ்சு குவியல் ஆச்சு, வில்லை நோக்கி பயணம் போச்சு. அதை திருத்தி எடுத்து பார்க்கும் போது சின்ன இலைகள் ஆச்சு, நூல் என்னும் பெயர் உண்டாச்சு. அழகு வண்ணம் கலந்து நின்றதில் ஆடை வந்தது மெல்ல, பலர் மானங்காத்து கொல்ல. இடை குலையுமாதர் உடையிலேறி கோலை கவிதை சொல்ல, உடல் மூடி மறைத்து கொள்ள. அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து தான் படிக்கிருந்த சிந்து, தன் சொந்தக்காரர் பலரை எண்ணி துடிக்கிது மனம் வெந்து. கதை சொல்லுதுகளை நொந்து. என்னப்பா கதை சொல்லுதுன்னு கேட்டாங்க. நொந்து சொல்லுதா? என்னப்பா கதை சொல்லுது? வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் காத்த இரும்பு பெட்டி, இன்று உதைக்கும் எண்ணெய் எட்டி. நிலை தாழ்ந்த போது மனிதன் கூட உடைந்த பானை சட்டி. யார் உறவு கொள்வார் ஒட்டி. மேனி அழகும் காசு பணமும் இருக்கும் வரை லாபம், இழந்த பின்பு பாவம். பின் ஞானியரை போல் பாட வேண்டும் நாய்களுக்கும் கோபம். இது நான் படித்த பாடம்னு கண்ணதாசன் ஐயா சொல்லியிருப்பார். நல்லா இருக்கும் போது நம்ம இந்த வீடு வேணும், அந்த வீடு வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், நீல வீடு கட்டுவீர் நெடுங்கதவு சாத்துவீர், வாழ வேண்டும் என்றோ மகிழ்ந்திருந்த மாதரே. கால நோலை வந்த போது கையகன்ற நிற்பிரே, ஆளகுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மை ஏன்ற. இப்ப இந்த வாழ்க்கையினுடைய இந்த சாயத்தை, இந்த வாழ்க்கையினுடைய இந்த சாரத்தை புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணா, குருவுகளை போய் பிடிச்சுக்கணும். இந்த குரு கிட்ட என்னப்பா கேட்கணும்னு நமக்கு தெரியணும். இந்த குரு பீடத்துக்கு நீங்க வரீங்கன்னா இந்த வாழ்க்கையில நமக்கு என்ன வேணும்னு கேட்க தெரியணும். குரு சொன்ன வார்த்தைய நமக்கு புரிஞ்சுக்க தெரியணும். கரெக்டா? காஞ்சி சங்கராச்சாரியார் 100 வருடம் வாழ்ந்த மாமுனி. அவர் சொன்னாரு, ஒரு முறை இப்படியே பேசிட்டே இருக்காங்க, போதனை பண்ணிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு ஏதோ தோணுது, போய் குளிச்சுட்டு வர்றாரு. போய் குளத்துல குளிச்சுட்டு வர்றாரு. இப்படியே 7 முறை பண்ற. போறாரு, குளிக்கிறார், திரும்ப வர்ற, 7 முறை பண்ற, ஜெபம் பண்ற, பேசுறதை விட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு. இப்ப அங்க இருக்கவங்க கேக்குறாங்க, நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா பகவானே, நாங்க ஏதாவது தவறு பண்ணிட்டோமா, சமைக்கணும் பண்ணிட்டோமா, நீங்க போய் குளிச்சுட்டு வர அதாவது ஆச்சார தோஷம் ஏதாவது பண்ணிட்டோமா? அவர் சொல்ற, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திரால சந்திர மௌலீஸ்வரன்ற ஆலயத்துக்கு நான் பூஜை பண்ண போனேன். அங்க பூஜை பண்ண போனப்ப வில்வ இலை இல்ல. இந்த வில்வ இலை இல்லையே, யாராவது கொண்டு வரணுமேனு கேட்டேன். 2 நாள் வில்வ இலையே கிடைக்கல. 3ஆவது நாள் வந்து பார்த்தா அந்த கோவிலுடைய வாசல்ல ஒரு கூட நிறைய வில்வ இலை இருந்தது. யார் கொண்டு வந்து வச்சானே தெரியல. 2ஆவது நாள் ஆச்சு, 3ஆவது நாள் ஆச்சு, தினம் கூட நிறைய வில்வ இலை இருக்கும், யார் வைப்பான்னு தெரியல. ஒரு நாள் பூஜைக்கு முன்னாடி போய் நான் நேரடியா பாக்கணும்னு போனா ஒரு 8 வயசுல ஒரு பையன் வந்தான். வில்வ இலையை அங்க வச்சுட்டு ஓடி போயிட்டான். நான் அவனை கூப்பிட்டு கேட்டேன், என்னடா பண்ண, உன் பேர் என்னன்னு கேட்டேன். புரந்தரவர்ல கேசவர்லு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டான். ஏன் அடுத்த நாள் இதே மாதிரி போகும்போது, ஏன் நீ உள்ள வரமாட்டான்னு, இல்ல சாமி நான் வந்து ஆடு மேய்க்கணும், அதனால நீங்க வில்வ இலைன்னு சொன்னாங்க, நான் வில்வ இலையை வச்சுட்டு போகணுன்றனால வேகமா வச்சுட்டு போறேன்னு அந்த பையன் அப்படியே போறான். இப்ப அங்க பூஜைகள் எல்லாம் நடக்குது. பூஜை எல்லாம் முடிச்சுட்டு காஞ்சி பெரியவர்
அந்த 18 நாள் முடிச்சுட்டு திரும்ப காஞ்சிபுரம் கிளம்புறாரு, ஆசிரமத்துக்கு கிளம்புறாரு. அப்ப எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டே வர்றாரு. குருமகான் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டே வரும்போது அந்த சின்ன பையன் அங்க நிக்கிறான், பிறந்தவர கேசவன் அந்த பையன் நிக்கிறான். அவனை அழைக்கிறாரு. உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டாரு. 8 வயது பையன் என்ன தெரியுமா கேட்டான்? சாமி எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்டான். மறுபிறவி இல்லாத மோட்சம் வேணும், எனக்கு மோட்சம் அடைவதற்கான அருள் புரிங்கன்னா. அவர் அப்படியே அசந்து போயிட்டார். ஏன்னா நம்மளே அதெல்லாம் கேட்க மாட்டோம். கரெக்டா? வீட்டுல பிரச்சனையா இருக்கு, என் மனைவி பேசாம இருக்கணும், இதெல்லாம் தான் நம்ம கேட்போம். அவர் சொல்லுவார், அதுவே முடியாது இல்ல, நடக்காத விஷயத்த ஏன்பா கேட்கிற? இல்ல, ஒருத்தன் கடவுள் கிட்ட கேட்டிருக்கான், சாமி எனக்கு 2 வரம் வேணும். என்ன? எங்க வீட்டுல இருந்து சொர்க்கத்துக்கு டைரக்டா ஒரு ரோடு வேணும். 2வது வரம், அதெல்லாம் போட முடியாதுடா, ரோடெல்லாம் டைரக்டா போட முடியாது. அப்பெல்லாம் 2வது வரம் என்ன? என் வீட்டுக்காரி பேசாம இருக்கணும், என் கூட சண்டை போடாம இருக்கணும், நான் சொல்றதெல்லாம் கேட்கணும். கடவுள் சொன்னார், ஒரு சிமெண்ட் ரோடு வேணுமா, தார் ரோடு வேணுமா? அதை போட்டுடலாம். அப்படி சொல்ல நம்ம கேட்போம். அந்த பையன் கேட்டிருக்கேன், எனக்கு மோட்சத்தை கொடுங்கன்னா, எனக்கு புக்தியை கொடுங்கன்னா. இவர் அசந்து போய் கேட்கிறாரு, இதை கேட்கணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு? அது சொன்னா, எங்க அப்பா இந்த மாதிரி குரு மகான்களை சந்திச்சா, பெரியவர்களை சந்திச்சா எது ரொம்ப பெரிதோ அதை கேட்க சொல்லியிருக்காங்க. பெரிதிலும் பெரித கேட்க சொன்னாங்க. பெரிதிலும் பெரிது, எல்லாத்துலயும் பெரிது முக்தின்னு நீங்க தானே நேத்து சொல்லி கொடுத்தீங்க. எல்லாத்துலயும் பெரிது இறைவனுடைய திருப்பாதங்களை அடையிறதுன்னு நீங்க தானே நேத்து உங்களுடைய சொற்பொழிவுல சொன்னீங்க. எல்லா சொத்து பத்துக்களையும் விட, இந்த பூலகத்துல இருக்கிற அத்தனையும் விட இறைவனுடைய பாதமும் முக்தியும் மறுபிறவி இன்மையும் தானே பெரிதுன்னு நீங்க சொல்லி கொடுத்தீங்க. எனக்கு அந்த முக்தியை தரணும்னு நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். அவர் சொல்றாரு, சந்திர மூலீஸ்வரனுடைய அருளால் தக்க நேரத்தில் உனக்கு புத்தி கிடைக்கட்டு வட்டாரு. இது நடந்து 20 வருஷம் கழிச்சு அவர் போய் குடிச்சிட்டு வர்றாரு. இப்ப இந்த சம்பவத்தை சொல்லிட்டு சொன்னாரு, இந்த சம்பவத்தை நான் அவனுக்கு அப்ப அனுபவித்து சொன்னேன். இப்ப அந்த பையன் பிறந்தவர கேசவர்களும் இறைவன் அடி சேர்ந்துட்டான். அப்ப இன்னும் 7 ஜென்மம் இருந்தது. அந்த 7 ஜென்மத்தை என்னுடைய அந்த தவ பலனால் அவனுக்கு கடத்தி விடுவதற்கான முயற்சியை இறைவன் அருளால் இப்பொழுது நான் நடத்தினேன்னு காஞ்சி பெரியவர் சொல்றேன். அப்ப குருவினுடைய பாதங்களை நாம பற்றி கொள்ளும் போது நமக்கு இருக்கக்கூடிய இந்த மறுபிறவிகள், நமக்கு இருக்கக்கூடிய இந்த கர்மாக்கள் அழிந்து முக்தியை தரக்கூடிய பாதங்களாக குருமகா சன்னிதானங்களினுடைய இந்த பீடங்களும் பாதங்கள் இங்க வந்தா இதைத்தான் நம்ம கேட்கணும். இதே மாதிரி காஞ்சி பெரியவர்கள் ஒருத்தர் கேட்டார், பேசிட்டே இருக்கும்போது, சாமி எனக்கு முக்கியமான விஷயம். என்னப்பா பேசிட்டு இருக்கும்போது முக்கியமான விஷயம் என்ன? என்னப்பா பேசிட்டே இருக்கும்போது என்னப்பா அப்படின்னு இருக்காது. நான் சொல்றேன், சாமி என்னுடைய கார் அடிக்கடி ரிப்பேர் ஆகுது, என்ன பண்ணணும்னு கேட்டுக்கா. கார் அடிக்கடி யார்கிட்ட? காஞ்சி பெரியவர்கிட்ட போய் கார் அடிக்கடி ரிப்பேர் ஆகுது, என்ன பண்ணணும்? அவர் சொன்னாருப்பா, நல்ல மெக்கானிக்கா பாரு, அதுக்கப்புறம் திருப்பதிக்கு ஒரு வாட்டி போயிட்டு வான்னு இருக்காரு. 6 மாசம் கழிச்சு அவன் வந்திருக்கான். இவருக்கு பயமாயிடுச்சு, இப்ப பைக் ரிப்பேர்னு வானா, வீடு ரிப்பேர்னு வானா. அவர் சாமி நீங்க சொன்ன மாதிரி நல்ல மெக்கானிக்கை பார்த்தா இப்ப கார் சரியா போயிடுச்சுன்னா, குரு கிட்ட என்ன கேட்கணும்ன்றது இருக்குல்ல. ஒய் அர்ஜுனா இஸ் பெஸ்ட். மகாபாரதத்துல ஜெயத்ரதன் கேட்கிறான், ஒய் அர்ஜுனா இஸ் பெஸ்ட். நாங்களும் மாணவர்கள் தானே, நாங்களும் உங்க மாணவர்கள் தானே, நீங்க சொல்றது அப்படியே செஞ்சவங்க தானே, உங்க மகன் அஸ்வத்தாமன் அப்படிப்பட்ட வில் வீரன் தானே, ஏன் அர்ஜுனனை மட்டும் கொண்டாடி கொண்டே இருக்கிறீங்க? நானும் வில் வீரன் தானே, ஏன் அர்ஜுனனை கொண்டாடுகிறீர்கள்னு துரோணாச்சாரியார் இடத்துல சொன்னாரு. ஏன் தெரியுமா அர்ஜுனன் எல்லாத்தையும் விட சிறப்பானவன்? ஏன்னா நான் உங்களுக்கு பகல்ல சொல்லி கொடுத்தா அர்ஜுனன் இரவுல பிராக்டிஸ் பண்றான்ப்பா. நான் உங்களுக்கு 2 வில்லுல சொல்லி கொடுத்தா அர்ஜுனன் 4 வில்லுல பிராக்டிஸ் பண்றான்ப்பா. அவனுக்கு பாடம் எடுக்கிறதுக்காக நான் படிச்சுட்டு வர வேண்டியதா இருக்குப்பா. எந்த மாணவன் குருவிற்கு வேலை வைக்கிறானோ அவன் தான் சிறந்த மாணவன் குரு கத்துக் கொடுத்துருப்பாரு. இப்ப நீங்க வரீங்கன்னா குரு கிட்ட போய் நம்ம அப்படியே தஞ்சம் அடையும் போது குரு நமக்கான ஒரு விஷயத்த கொடுப்பார், நமக்கான விஷயங்களை செய்வார். அது எப்படி பாருனா, இப்ப ரஜினி தொடர்ந்து பார்த்தா ரஜினி ஸ்டைல் போட்டவங்களை பார்த்துருக்கோம்ல சார். அந்த காலத்துல ரஜினியோட காஸ்டியூம் வச்சு அப்படியே ரஜினி மாதிரியே ட்ரெஸ் போட்டுப்பாங்க. கமல் ரசிகர்னா அப்படியே கமலாவே அப்படியே இருப்பாங்கல்ல. சில பேர் அப்படியே தலையை நல்லா வாரி அதை கலச்சு விட்டுருக்கான். என்ன எங்க தலைவர் ஸ்டைல் இதுதான் அப்படின்னு. ஒரு சாதாரண சினிமா நடிகரே ஒரு மனிதரை மாற்ற முடியும் என்று சொன்னால், அன்பின் சொரூபமாக ஆன்மீகத்தினுடைய தீபமாய் இருக்கக்கூடிய இந்த குருமார்களை தினமும் நினைத்து கொண்டிருக்கும் போது நாமும் அதே குருமார்களினுடைய நிலையை தொடர்ந்து அடைய முடியும். இது உண்மை. துரோணாச்சாரியார் எல்லாருக்கும் எல்லாம் சொல்லி கொடுத்தாரா? இந்த கதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏகலைவனுடைய கதை. நீங்க கேட்ட விஷயத்துல கேட்காத விஷயம் சொல்றேன். ஏகலைவன் போய் துரோணாச்சாரியார் கிட்ட வில்வித்தை கத்துக்கணும்னு போறான். அவனால போக முடியல, ஏன்னா அவன் வேடுவர் குலம், அவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க. இப்ப ஏகலைவன் என்ன பண்ணாரு, தனியா ஒரு உருவம் செஞ்சு தான் வில்வித்தைய அப்படியே தொடர்ந்து பயிற்சி செய்யறாரு. ஒரு முறை அஸ்தினாபுரத்துல இருந்து ஒரு படை, கீர்த்தி வாசன் அந்த படை தளபதி, அவர் என்ன பண்றாரு, அந்த நாய்களுடைய கூட்டிட்டு வர்றாரு.
ஒரு நாயை கூட்டிட்டு அந்த படை நடந்து வருது. இந்த நாய் தொடர்ந்து குறைச்சுக்கிட்டே வருது. ஏகலைவனால சரியா பயிற்சி பண்ண முடியல. இப்ப ஏகலைவன் என்ன தெரியுமா பண்ணா, அந்த நாயை எந்த காயமும் படுத்தல, அந்த நாயினுடைய குரலை மட்டும் கட்டுப்படுத்துற மாதிரி ஒரு அஸ்திரம், அந்த சின்னதா ஒரு அஸ்திரம், அது போய் வாய்க்குள்ள போய் குரலை கட்டுப்படுத்திடும். அதால குலைக்க முடியாது. இது யாருக்குமே தெரியல, கூட்டிட்டு வந்த படையில இருந்த யாருக்குமே தெரியல. 2 நாளுக்கு அப்புறம் யோசிக்கிறாங்க, ஏன் இந்த நாய் சத்தமே போட மாட்டேங்குதுன்னு. அதுல கீர்த்திவாசங்கிற ஒரு பெரிய விபத்தைக்காரர் அவர் பாக்குறாரு, இதனுடைய வாய் கட்டுப்பட்டு 3 சின்ன அம்புகளால் அந்த வாய் கட்டுப்பட்டு இருக்கு. அவர் ஆச்சரியப்பட்டு பாக்குறாரு. ஏன்னா இந்த வித்தை தெரிந்த உலகத்திலேயே ஒரே ஆள் துரோணாச்சாரியார் மட்டும்தான். வேற எந்த வில்லாளிக்கும் இந்த வித்தை தெரியவே தெரியாது. இந்த நாயினுடைய வாயில இந்த குரலை கட்டுப்படுத்தக்கூடிய வித்தை துரோணாச்சாரியாருக்கு மட்டுமே தெரியும். அவர் நம்மோட வரல. இந்த வித்தை யாருமா பண்ணிருப்பாங்கன்னு அந்த நாயை கூட்டிட்டு போய் துரோணாச்சாரியார்ட்ட காட்டுறாங்க. அவர் மிரண்டு போறாரு. ஏன்னா தனக்கு தெரிந்த வித்தை அவர் யாருக்குமே இதை சொல்லியும் தரல, மற்ற மாணவர்களுக்கு சொல்லியே தரல. அப்படி இருக்கிறப்ப இதை யாருப்பா பண்ணிருக்க முடியும்னு அந்த காட்டுக்கு வராரு. ஏகலைவன் தான் இதை செய்தான்றது தெரியுது. இப்ப ஏகலைவன் எப்படிப்பா அதை சித்தன் கேட்கும் போது என்ன தெரியுமா சொன்னா, துரோணாச்சாரியாருடைய உருவத்தை அப்படியே வச்சிருக்கான். அந்த உருவத்தை பார்த்து 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 பயிற்சி பண்றான். துரோணாச்சாரியார் சொல்கிறார், தன்னுடைய உருவத்தை வைத்து அவன் பயிற்சி செய்த காரணத்தினால் அந்த உருவமாகவே இன்னொரு துரோணாச்சாரியாராகவே அவன் மாறிவிட்டான்றது அந்த துரோணாச்சாரியாருக்கு தெரியுது. அந்த பயிற்சி அந்த உருவத்துக்குள் அப்படியே தான் அடங்குவது. துரோணாச்சாரியாருக்கு எந்தெந்த வித்தைகள் கை வந்ததோ அத்தனை வித்தைகளும் இவனுக்கு கைவரப்பட்டது, அப்படியே கைவரப்பட்டது. அதற்கு பின்பு கட்டவரலை வாங்கினார்ன்றது அடுத்த கதை. ஆனா ஒரு குருவை நாம் உருவமாக வைத்து ஒரு குருவை தொடர்ந்து நமது மனதில் வழிபட்டு கொண்டே வரும்போது, ஒரு குருவினுடைய சொல்லை நாம் தொடர்ந்து பின்பற்றி கொண்டே வரும்போது, காலப்போக்கில் அந்த பயிற்சியின் மூலமாக நாம் குருவாக மாறக்கூடிய தன்மையை இந்த குருமார்கள் நமக்கு கொடுத்துக்கிட்டே வராங்க. முருகப்பெருமானினுடைய இந்த படமாக இருக்கட்டும், இந்த திருச்செந்தூர்ல பேசுறப்ப சொன்னேன், முருகரை தினமும் வணங்கிட்டே வரும்போது நாமளும் முருகராக மாறிடுவோம்ப்பான்னு. கீழ இருந்து ஒருத்தர் கேட்டாரு, அப்ப எனக்கும் 2 கல்யாணம் ஆகுமா அப்படின்னு. நான் சொல்லி, ஒரு கல்யாணம் பண்ணிட்டே நானும் அந்த பாடுபடுறேன், ஊரா சுத்திக்கிட்டு இருக்கேன், எதுக்குடா இல்ல கேட்டேன் அப்படின்னா. இன்னைக்கு சொல்லிட்டு போறேன் பாருங்க, முருகப்பெருமானுடைய 2 திருமணத்தினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? குருமார்கள் தான் இகவர சௌபாக்கியங்களை கொடுக்குறாங்க. இப்ப நம்ம முருகருக்கு அருகோண சக்கரம்னு போடுவோமா, அருகோண சக்கரம் மேல ஒரு முக்கோணம், கீழே ஒரு முக்கோணம், 2 தானே அருகோண சக்கரம் முருகனுடைய வழிபாடு. இந்த மேல போடக்கூடிய முக்கோணம் தெய்வானையே குறிக்கிறது. தெய்வானை விண்ணில் பிறந்து விண்ணில் வளர்ந்தவள், வள்ளி மண்ணில் பிறந்து மண்ணில் வளர்ந்தவள். முருகப்பெருமானினுடைய விஷயம் என்ன தெரியுமா? முருகனை வணங்க வணங்க இந்த மண்ணிலும் அந்த விண்ணிலும் நீங்கள் முக்தியை பெற முடியும் என்பதுதான் முருகப்பெருமானினுடைய வழிபாடு. இக பர சௌபாக்கியம், விண்ணிலும் மண்ணிலும். அப்படி இந்த குருமார்களை தொடர்ந்து வணங்க வணங்க அறிவை ஆயுதமாக நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்ன பண்ணா, இந்த வாழ்க்கை மிகப்பெரிய விஷயங்களை நமக்கு கடத்தி கொண்டே போகிறது. இத அவ்வளவு ஒரு பெரிய ஒரு சன்மார்க்கமாக, இத ஒரு பெரிய ஒரு புரியிலாக, இந்த அறிவு சார்ந்த ஒரு விஷயங்களை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும்னு சொல்றதுக்காகவே இந்த தொண்டர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் தான். இந்த புரிலை, இந்த குருவினுடைய வார்த்தைகளை, இந்த அன்னதானத்தை, சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. நான் சுத்தி பாக்குறேன், இன்னைக்கு காலையில 1 மூட அரிசிய சமைக்கணும், அதே போல அத்தனை காய்கறிகள், அது அத்தனையும் பராமரிக்கணும். இந்த அன்னதானத்தை பூரா அத்தனை பேருக்கு, ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு சாப்பாடு போறோம். நம்ம வீட்டுல 4 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்கு. ஸ்விக்கில ஆர்டர் போட்டுறாங்க. என்ன சில நாள், அதாவது முன்னாடி வீட்டுல சமைக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துதான் ஹோட்டல் வந்துச்சு, ஹோட்டலுக்கு போறதுக்கு கஷ்டமாச்சு, இப்ப ஸ்விக்கி வந்துருச்சு மெட்ராஸ்ல எல்லாம். இன்னும் கொஞ்ச நாள்ல எடுத்து சாப்பிடறதுக்கு கஷ்டமாயிடும். ஊட்டின்னு ஒரு ஆப் வருவோம், வந்து ஊட்டி விட்டு போவேன். நம்ம வீட்டுல 4 பேருக்கு சமைக்கிறதுக்கே நம்ம வீட்டுல சமைக்க, ஆனா இங்க ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு இன்முகத்தோட பரிமாறக்கூடிய அத்தனை பெரிய தொண்டர்களுக்கும் ஒரு பெரிய கைதட்டலின் மூலமா அவங்க பாதம் பணியில பெரிய மகிழ்ச்சி. தினமும் அத்தனை பேருக்கு, அதை தாண்டி வானரங்களுக்கு, உயிரினங்களுக்குன்னு, இதை தாண்டி கண் பார்வை சிகிச்சையிலிருந்து, செயற்கை கால் முகாமிலிருந்து இத்தனை முகாம்கள் நடத்தி கொண்டு தொண்டு செய்யணும்னு இருக்காங்களே, இந்த தொண்டர்கள் தாங்க இறைவனை விட பெரியவர்களாக இருக்காங்க. இத நான் சொல்லல, அவ்வை சொல்றாங்க. அவ்வை சொல்றாங்க, முருகப்பெருமானே போய் கேட்கிறாரு அவ்வைட்ட, பாட்டி இந்த உலகத்துல எது பாட்டி பெருசுன்னு கேட்டார். எது பாட்டி பெருசுன்னு அவ்வை சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த உலகம் பெருசுப்பா, இந்த உலகத்தை பிரம்மா படைச்சாருன்றாங்க. இந்த பிரம்மா பெரிய ஆளா இருக்கலாம், இந்த பிரம்மாவே திருமாலுடைய வயிற்றுல இருந்து வந்தாருன்றாங்க. இந்த திருமால் பெரியவரா இருக்கலாம், இந்த திருமால் பார்க்கடல்ல பள்ளி கொண்டு இருக்காரு, ஒருவேளை அந்த பார்க்கடல் பெருசா இருக்கலாம்.
இந்த பாற்கடல அகத்தியர் கமண்டலத்துல அடக்கிட்டாரு. அகத்தியர் பெரிய ஆளா இருக்கலாம், அந்த கமண்டலம் பூமியிலேன்னு வந்துச்சுன்றாங்க. இந்த பூமி ஆதிசேஷனுக்கு ஒரு தலை. ஆதிசேஷன் பெரிய ஆளா இருக்கலாம், இந்த ஆதிசேஷனையே உமையாள் மோதிரமா மாட்டிக்கிட்டான். சுருட்டி மோதிரமா மாட்டிக்கிட்டு, இப்படி விசுவலைசேஷன் பாருங்க, அப்படியே காட்சிப்படுத்திட்டே வாங்க. மோதிரமா மாட்டிக்கிட்டா. ஒருவேளை உமையாள் பெரியவளா இருக்கலாம், இந்த உமையால சிவபெருமான் தான் உடம்புல பாதி கொடுத்துட்டாரு. ஒருவேளை சிவபெருமான் பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா இந்த சிவபெருமானையே இந்த மனிதர்கள் இந்த தொண்டு செய்யறாங்களப்பா, சக மனிதர்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய தொண்டர்கள் என்ன பண்றாங்க, இறைவனை தூக்கிட்டு நெஞ்சில அடைச்சு வச்சுட்டாங்கய்யா. எனக்கு தெரிஞ்சு இந்த தொண்டு செய்யறவங்க தான் இந்த உலகத்திலேயே பெரியவங்க. பெரிது 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 புவனம் பெரிது. புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமாள் உந்தியில் தோற்றினோன், கரியமாளோ அலைகடல் தீன்றோன், அலைகடலோ குறுமுடியின் கலசத்துள் அடக்கம், கலசமோ புவியில் சிறுமன், புவியோ அரணனுக்கு ஒருதலை பாரம், அறமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையோ இறைவனின் பாகத்துள் ஒடுக்கம், இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்தில் ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரியதோடு தமிழ் கத்துக்கிட்டு. அப்படி இந்த ஊர் மக்களுக்கு, உலகளந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம தொண்டு செஞ்சிட மாட்டோமா? அன்னதானத்துல பசித்த வயிர்களுக்கு நம்ம தொண்டு செஞ்சிட மாட்டோமா? அறிவு சார்ந்து தேடக்கூடிய இந்த மக்களுக்கான நல்ல கருத்துக்களை கொடுத்து விட மாட்டோமா? கண் பார்வை இல்லாதவங்களுக்கு அதை செஞ்சிட மாட்டோமான்னு இந்த தொண்டு செய்யக்கூடிய இந்த தொண்டர்களுக்கு ஒரு அரங்கு நிறைந்த ஒரு கைதட்டலோட இந்த குருவினுடைய ஆசீர்வாதமாக அந்த கைதட்டல் அமையும். இந்த சீடர்களுக்கு எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம், குரு நம்மோடு உடல் சொரூபமாக இல்ல, உடல் சொரூபமாக இல்ல, ஆனா குரு இந்த கட்டிடத்துல கலந்திருக்க. நீங்க போடக்கூடிய அன்னதானத்துல ஒவ்வொரு அரிசியிலும் ஒவ்வொரு பருக்கையிலும் குரு கலந்து கொண்டே இருக்கிற. நீங்க போடக்கூடிய அந்த அன்பினுடைய மிகுதியில குரு கலந்திருக்காரு. தினமும் அன்னதானத்துக்கு 1000 பேர் வராங்கல்ல, இந்த 1000 பேரில் ஒருவராக அந்த தட்டை ஏந்தி கொண்டு குருமகானும் அந்த இடத்தில் நின்று கொண்டே இருக்கிறார். உங்களுடைய அன்பிற்காக அந்த குருவும் அங்க காத்து கொண்டே இருக்கிறார். இந்த குரு உடல் என்ற எல்லையை தாண்டி நம்ம அரங்க சுவாமிகள், உடல்ன்றது ஒரு எல்லை தானே, பஞ்சபூதங்களால் கட்டப்பட்ட இந்த ஒரு எல்லை தானே, இளநீர் நெருப்பு காற்று ஆகாயம்ன்ற அந்த எல்லையை உடைத்து ஜோதி சொரூபமாக இந்த கட்டிடத்தின் முழுவதுமாக கலந்து, இந்த திருக்கோவிலில் கலந்து, இந்த ஓங்கார கோவிலில் கலந்து, உங்கள் ஒவ்வொருத்தரினுடைய அன்பின் செயலில் கலந்த வண்ணமாக இந்த குருமகான் இன்றைக்கும் அருள்பாவித்துக் கொண்டேதான் இருக்கிறார். நீங்க அன்னதானம் போடும் போதெல்லாம் நம்ம நினைச்சுக்க வேண்டியது, குருவும் இந்த வரிசையில் ஒருவராக ஏதோ ஒரு சுரூபத்தில் நின்று கொண்டிருக்கிறார். குருவும் ஒரு வானரமாக நமக்காக அங்கு காத்து கொண்டிருக்கிறார். குருவும் ஒரு கண் பார்வை சிகிச்சைக்கு வந்த அந்த பெரியோர்களை குருதான் அனுப்பி வைத்திருக்கிறார். எல்லாம் குருவினுடைய செயலாகத்தான் இந்த இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. குருவிற்கு நாம் கொடுக்கக்கூடிய அர்ப்பணிப்பு, இந்த சக மனிதர்களுக்கு நாம் செய்யும் சேவைதான் குருவிற்கு நாம் கொடுக்கக்கூடிய அர்ப்பணிப்பு என்கிற ஒரு அர்ப்பணிப்போட இந்த சீடர்கள் அத்தனை பேரும் குருவை ஒவ்வொருத்தர் வடிவிலும் அந்த குருவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு பெரிய வேண்டுகோளை இந்த இடத்துல வச்சு வந்திருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு சொல்ல விஷயம் தாங்க. நம்ம சம்பாதிச்சு பெரிய பெரிய வீடுகள் கட்டி அது மனித வாழ்க்கையினுடைய அடையாளமானா, ஒருத்தர் சொன்னாரா, நான் துறையூர்ல 4 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டேன், திருச்சியில 5 கிரவுண்ட் வாங்கி போட்டேன், மெட்ராஸ்ல 6 கிரவுண்ட் வாங்கி போட்டேன், ஏன் நம்ம கோயம்புத்தூர்ல 2 கிரவுண்டு நிலம் சொல்லிச்சா, இவங்க தாத்தாவுடைய அப்பாவை நான் தான் வாங்கி போட்டேன், இவங்க தாத்தாவை நான் தான் வாங்கி போட்டேன், இவனையே நான் தான் வாங்கி போட போறேன், இவங்க அப்பனை நான் தான் வாங்கி போட்டேன், இவனையே நான் தான் வாங்கி போட போறேன், இவன் என்னைய வாங்கி போட போறான். நான் மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இந்த மண்ணுக்குள்ள போகக்கூடிய இந்த மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுப்பா, சாதாரணமா பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம்ன்ற தாண்டி இப்ப வாரியார் சாமிகள் வாழ்ந்த காலத்துலதான் எங்க தாத்தா வாழ்ந்தார், ஆசா ஞானசம்பந்தரையா வாழ்ந்த காலத்துலதான் எங்க தாத்தா இருந்தாங்க, பெரியவங்க வாழ்ந்த காலத்துலதான் எங்க தாத்தா இருந்தார். இன்னைக்கு எங்க தாத்தா எங்க வீட்டுல படமா இருக்க, வாரியார் சுவாமி பாடமா இருக்க. நம்மளுடைய வாழ்க்கை படமாக இருக்க வேண்டுமா, வானமாக இருக்க வேண்டுமான்னு பட்டினத்தார் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். உடற்கூற்று வண்ணம்னு அந்த பாட்டினுடைய பெயர். அந்த மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது பாருங்க. ஒரு பாட்டை சொல்லி முடிச்சிருக்கேன், கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகப்போம். ஏன்னா வரும்போது ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா நான் எவ்வளவு நேரம் ஏன் பேசணும்னு, நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க, 8:30 மணிக்கு நாங்க எந்திரிச்சுவோன்னு நகைச்சுவைக்காக எவ்வளவு நாளும் பேசுறேன், எங்க மக்கள் அமர்ந்து கேட்பாங்கன்னு. அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா ஒரு சினிமா கூட 2 மணி நேரம்னா 4 வாட்டி எந்திரிச்சு போயிட்டு வந்துருவோம், கரெக்டா? ஆனால் ஒரு சொற்பொழிவுக்கு, ஒரு ஆன்மீக விஷயத்தை கேட்பதற்கு உட்கார்ந்த இடத்திலிருந்து 2 மணி நேரம் அமர்ந்திருந்த மக்களை இந்த துறையூர்ல மட்டும்தாங்க பாக்க. பேச்சாளராக இந்த மேடையில் உட்கார்ந்து உங்களுக்கு ரசிகராக உட்கார்ந்து இந்த அப்படி ஒவ்வொரு முகத்தையும் எப்ப வரும்போது இருந்த அதே சிரித்த முகத்தோட அதே உணர்வோட அப்படி அமர்ந்து கேட்கக்கூடிய முகங்கள், அதே பக்தி சார்ந்த முகங்கள், இது துறையூர் மக்களை பார்க்கும் போது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன வருதுன்னா, இந்த ஆன்மீகமும் தமிழும்
அடுத்த தலைமுறைக்கு பத்திரமாக கடத்தி கொடுக்கக்கூடிய மக்கள் துறையூர் மக்களாக இருக்கிறீர்கள். ஆன்மீகத்தை காப்பாற்றக்கூடிய மக்களாக இந்த ஓம்காரக்குடியை சேர்ந்த மக்கள் இருக்கிறீர்கள். ஆன்மீகத்தினுடைய மிகப்பெரிய அரணாக இந்த குருவினுடைய சீடர்கள் இருப்பதற்கு, குருவினுடைய திருக்கமல பாதங்களை பணிவதற்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. இந்த ஒரு தருணத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நன்றி. பட்டினத்தார் தான் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, உடற்கூற்று வண்ணம்னு. இந்த மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது பார். உலக லிட்ரேச்சர்ல ஒரு பாட்டு கிடையாது, உலக லிட்ரேச்சர் ஒரு பாட்டு கிடையாது. மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது, பிறப்பிலிருந்து இறப்பு வர ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலந்து ஒழுகிய விந்து ஊடு சுரோனிடம் மீது கலந்து பனியிலோர் பாதி சிறு துளி மாது வண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுமடர் கமடம் இதுவென்றாகி. உயிர் வந்து தாமர மொட்டு மாதிரி உயிராகும். பதுமடர் கமடம் இதுவென்றாகி பார்வை மெய் வாய் செவி கால் கைகள் என்றே உருவமும் ஆகி உயிர் வளர் மாதம் 9 ஒன்றும் நிறைந்த மடந்தை உதரம் அகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து. ஜாதகம் பார்ப்போமா, குழந்தை பிறந்தோம். யோகமும் வாரமும் நாளும் அறிந்து மங்கையர் சேனை தானனை ஆடை மடமையில் கொங்கை அமுது உண்டு ஓரறிவு ஈரறிவு ஆகியே வளர்ந்து. இந்த தாய்ப்பால் குடிச்சோடனே ஓரறிவு 2 அறிவு ஆயிருமா, ஓரறிவு ஈரறிவு ஆகியே வளர்ந்து ஒளிநகை ஊரல் இதழ் மடமாக உவந்து முகந்திட வந்து தவழ்ந்து வாயிறு போ என நாமம் விளம்பி உரைமணி ஆடை அரைமணி ஆட. தௌசண்ட் நிக்காதான். உரைமணி ஆடை அரைமணி ஆட உண்பவர் தின்பவர் தங்களோடு உண்டு தெருவினில் இருந்து புழுதி அடைந்து தேடிய வாழவோடு கூடி நடந்து 5 வயதாகி விளையாடியே. 5 வயசு ஆயிடுச்சு என்னப்பா பண்ணுவாங்க. உயர்தரு ஞான குரு உபதேச முத்தமிழின் கரைகளும் கரை கண்டு வளர்பிற என்றே பலரும் விளம்ப வாழ் 16 பிரயாயம் வந்து 16 வயசு ஆயிடுமா. இந்த 16 வயசு ஆனா என்னப்பா பண்ணுவானா, மயிர்முடி கோதி அப்படி முடிய கோதி விடுப்பாளாம். மயிர்முடி கோதி 60 நீல வண்டம தந்தொடை கொண்ட புனைந்து மணிப்பொன் விளக்கு பணியும் அணிந்து அப்படி ஒரு காப்பு போட்டுப்பானா. மணிப்பொன் விளக்கு பணியும் அணிந்து மாதகர் போதகர் கூடி வணங்க மதன சுரூபன் இவன் என மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு விழிவிழி கொட்டு சுழிய எரிந்து மாமையில் போல் அவள் போவது கண்டு. பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சுவானா. மாமையில் போல் அவள் போவது கண்டு மனது புறாமல் அவள் பின்னால் சென்று மங்கள செங்கல சந்திகள் தொங்கை மருவ மயங்கி இதழமுதுண்டு தேடிய மாமுதல் சேர வழங்கி. காசு கொண்டு போய் கொடுத்துருவானா. தேடிய மாமுதல் சேர வழங்கி உருமுதலாக முதுபொருளாக தேடிய தனங்களை வம்பில் இழந்து மதன சுரூபம் இதுவென்று வாலிப மூலமும் வேறு பிரிந்து வளமையும் மாறி இளமையும் மாறி வன்பல் விழுந்து 2 கண்கள் 2 வயது முதிர்ந்து செவிதிமிர் வந்து வாயறியாது விடாது ஒளிந்து கலியுக மீதில் இவர் மரியாதை கண்டவர் நெஞ்சம் சஞ்சலம் மிஞ்ச கலகலவென்று மலசலம் வந்து. ஒரு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாப்பா, தாசில்தாரா இருந்தவர். ஒரு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாப்பா, டாக்டரா இருந்தவர். ஒரு எத்தனை வீடு. கலியுக மீதினில் இவர் மரியாதை கண்டவர் நெஞ்சம் சஞ்சலம் மிஞ்ச கலகலவென்று மலசலம் வந்து கால்வழி மேல்வழி சேர நடந்து தெளிவுமின்றி உரைதடு மாறி சிந்தையும் நெஞ்சமும் உலர்ந்து தவின்று தினமும் அலைந்து தேரினல் ஆதரவு எதுவென நொந்து மறையவன் வேதம் எழுதியவாறு வந்தது கண்டம் என்று தெளிந்து இனியன கண்டம் இனியன தொந்தம் மேதினி வாழ்வு நிலாதினி என்று கடன்முறை பேசும் என உரை நாவும் தங்கி விழுந்து கையால் ஒளிந்து. கடைசி நாள்ல பேச்சு வராது. கடன்முறை பேசும் என உரை நாவும் தங்கி விழுந்து கையால் ஒளிந்து கடைவாய் கஞ்சி ஒளியிட வந்து பூதமும் நாளும் சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே. ஹார்ட் அட்டாக் வந்துருமா கடைசியில. நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே யாருப்பா வருவான்னா, உச்சடையும் சிறு குஞ்சமும் மிஞ்ச மதகம் இரண்ட வடிவம் இளங்க மாமலை போல் எம தூதர்கள் வந்து வளைகொடு வீசி உயிர் கொடு போக மைந்தர் வந்து குனிந்து நொந்து மடியில் இருந்து மனைவி புலம்ப மாழ்கினரே இவர் காலம் என்று வளையனர் காணும் என்பர் அருகிலா பஞ்சு பறந்தது என்பர் வந்தர் இடுபட வந்து பறையிடை முந்தி பிணம் வேக விசாரியம் என்று ஏவும் சிலர் பனித்துகி துஞ்சக கலபம் அடைந்து பாவமே செய்து நாரும் இந்த உடலை வரிசை கெடாமல் எடுமென ஓடி மைந்தர் வந்து குனிந்து சுமந்து கடுகி நடந்து சுடலை அடைத்து மானிட வாழ்வு இதுவென வந்து விறகிடை மூடி அனல் கொடு போக வெந்து விழுந்து தணிந்து நாணங்கள் உருகி எலும்புகள் கருகி ஒரு பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடியேனை இனி வாழ்த்து பேரு பட்டினத்தார். ஒரு துளி நீர்ல ஆரம்பிக்கக்கூடிய இந்த மனித வாழ்க்கை ஒரு பிடி நீர்ல முடிஞ்சு போயிடும்.
இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதா மாத்தணும்னா குருவினுடைய பாதங்களை போய் பற்றிக்கிடுங்க. இவ்வளவு பெரிய பாட்டை ஒரு புதுக்கவிஞர் ஒரே வார்த்தையில முடிச்ச என்னன்னா, தாசில்தார் வீட்டு நாய் இறந்து போனது. தாசில்தார் வீட்டு நாய் இறந்து போனது. ஊரே கூடி நின்றது. ஒரு நாள் தாசில்தாரே இறந்து போனார், ஒரு நாயும் வரவில்லை. இந்த மனித வாழ்க்கை வெறும் பொருளும் பணமும் மட்டும் கிடையாதுங்க. இந்த குருவினுடைய அருளின் மூலமா சக மனிதர்களுக்கு தொண்டு செய்வதன் மூலமாக நமது மனதை அறிவு கொண்டு சிந்திப்பதன் மூலமாகத்தான் நம் வாழ்க்கையை மேம்படுத்த முடியும். அதற்கு அரங்க தேசிக சுவாமிகள் எல்லாம் அந்த அருளை புரிய வேண்டும். இந்த அன்னதானம் தொடர்ந்து பல நூற்றாண்டுகளாக இந்த அன்னதானம் தொடர்ந்து நடக்க வேண்டும். அதற்கு குருவினுடைய அருளும் இறைவனுடைய அருளும் இந்த தொண்டர்களினுடைய அருளும் எல்லா தொண்டர்களுக்கும் எல்லா பக்தர்களுக்கும் எல்லா சீடர்களுக்கும் குருவினுடைய ஆசி சென்று சேர வேண்டும். இங்க தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மேலிலிருந்து கீழ் வரை தொண்டு செய்ய வேண்டும் என்று வந்திருந்த அத்தனை பேருக்கும் 16 செல்வங்களான கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கவடுபாரா நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் ஒரு அன்பகளா அடைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாரா கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் உய்யனின் பாதத்தில் அன்பும் தொண்டர் அடியாரோடு கூட்டும் என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டுகள் இந்த தொண்டர்கள் வாழ வேண்டும். அவர்கள் குடும்பங்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சியோடு திளைக்க வேண்டும். இந்த சீடர்களாகிய உங்கள் குடும்பங்களில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் திகழ வேண்டும். அதற்கு குருவினுடைய ஆசி என்றைக்கும் உதவியாக இருக்க வேண்டும். இந்த ஓங்கார குடி பல்லாயிரம் வருடங்களாக தொடர்ந்து இந்த அன்னதான பணியை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரை ராமகிருஷ்ணன்.